ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிலிப்ஸ் நைட் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மல்லசமுத்திரம் பக்கத்தில் இருக்க காளிப்பட்டி போகிற வழியில் இருக்க ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கருமலையான் கோவிலாம். இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா மலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மலை இருக்குது. வாங்க இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கோவில் அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் இங்கே தான் தவம் இருந்தாங்களாம். அதுக்கான வரலாறுலாம் இந்த கோயில் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோவில் இருக்குது. இதுதான் அந்த கோவிலோட லெஃப்ட் சைடு தான் பார்த்திங்கன்னா நிறையா மரம் இருக்குது. இப்போ வாங்க போய் கோயிலோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் கோபுரம். ஸோ முன்னாடி போய் யாருமே வீடியோவில் எடுக்க முடியாது, முன்னாடி எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது. அதனால் சைடில் நின்று முன்னாடி இருக்க ஃப்ரண்டேஜ் இது மட்டும் தான் எடுக்க முடியுது. ஸோ இதுதான் அடிவாரத்துக்கான கோயில். அடிவாரத்தில் இருக்க கோயில் சாமி பேர் வந்து ஆண்டாளீஸ்வரம். மலைக்கு மேலே இருக்க கோயில் பேர் தான் கருமலையான் கோவிலாம். எதனால் இந்த கோவிலுக்கு கருமலையான் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா, இந்த மலை எப்போ பார்த்தாலுமே ஒரு கருப்பு கலர் இதிலே இருக்குமா. அதனால தான் இந்த மலைக்கு பொதுவாகவே கருமலையான் கோவிலுங்கிற பேர் வந்திருக்கான். இப்போ சம்மர் டைம் இருந்ததுனால ஃபுல்லாகவே வெயிலாகவே தான் இருக்குது. ஸோ இதான் ஃப்ரண்ட்டு. இதில் எத்தனை படிக்கட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2500 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்பயுமே நிறைய பேர் வருவாங்களாம். இந்த படிக்கட்டுக்கு 2 பக்கமும் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஒரு கரடு முரடாக தான் இருக்குது. ஸோ படிக்கட்டில் போயிட்டு வரதா ரொம்ப. நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களா, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் சீக்கிரமாக போகிறது தான் பெட்ரு. ஏன்னா வெயில் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்பயுமே விசேஷ நாள் அப்போ தான் நிறையா கூட்டம் வருமா. நான் போகும்போது நான் மட்டும்தான் தனியாக போனேன். ஒரே ஒரு பூசாரி வந்தார். மற்றபடி நான் மட்டும்தான் தனியாக தான் இந்த கோயிலுக்கே போனேன். படிக்கட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 படிக்கட்டுக்கு மேலே தான் இருக்கும், தவிர கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓரளவுக்கு இந்த மலை ஓரளவுக்கு செங்குத்தான மலையாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மலைக்கு போகும்போது மறக்காமல் வாட்டர் கொண்டு போயிருங்க. பின்னாடி திரும்பி ஒரு வியூ பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மொத்தமாக இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கோபுரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக கிராஸ் பண்ணி போகிற மாரி. போகிற வழியில் ஒரு பாறையில் பார்த்தா மணி லவ் பூஜான்னு போட்டிருக்கு. எங்கே போனாலும் ஒரு லவ்வர்ஸோட இது மட்டும் அட்ராசிட்டி தாங்க முடியல. ஸோ ஃபைனலி மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்குது. உள்ளே இருக்க அந்த கருமலையான் கோயில் பூட்டி இருக்குது. இதில் தான் பௌர்ணமி அப்போ விளக்கு ஏற்றுவாங்க. இதை தூரமாக பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ இதான் கருமலையான் கோயிலோட மலை. இங்கே தான் நின்று நம்ம கீழே இருக்க வியூ பார்த்துட்ருக்குறோம். இங்கேருந்து பார்த்தா சுற்றி ஒரு 2-3 மலை தெரியுது. இங்கே நிற்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளியே நில்லுங்க, ஏன்னா அவ்வளோ சேஃப் இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல்லாக வியூ. மலை மேலேருந்து இருக்க வியூ இதுதான். ஸோ இதுதான் மலை மேலே இருக்கிற இடம். இந்த பிளேஸு ரொம்ப சின்னதான காம்பேக்டான இடமா தான் இருக்குது. இதை விளக்கேற்ற இந்த பெரிய விளக்கேற்றுவாங்க. தண்ணி வசதி மேலேயே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாலி தீர்த்தம் வர மாரி இருக்கிறது. ஸோ இதுதான் கோயிலோட சைடு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த செவத்தையும் விட்டு வைக்கல, அதுலேயும் எல்லோரும் எழுதி வச்சுருக்காங்க அவங்க பேரை. சின்னதாக ஒரு செவரு கிடைச்சா போதும், அவங்க பேரை ஃபில் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. யாரும் இந்தமாரி கோயிலில் தயவுசெய்து இந்தமாரி பேர்லாம் போடாதீங்க. ஏன்னா கோயிலுக்கு வரதே ஒரு நிம்மதியை தேடி தான் வராங்க. அவங்களாம் மற்றவங்களாம் மக்கள்லாம் பார்க்கும்போது இதை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு முகசுளிப்பு தான் வரும். இங்கே உள்ளெல்லாம் பேர்லாம் போட்டு எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலி ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களாட்டு, ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதில் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கருமலையோட மந்திரம். ஸோ இப்போ மலை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ கீழே இறங்கி மலையை விட்டு கீழே இறங்கி போகிறோம். ஸோ மேலே வர்றது தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கும். கீழே இறங்குறதெல்லாம் சீக்கிரம் இறங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். இந்த சைடில் லெஃப்ட் சைடு தான் கோபுரம் கோயில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா மரம் இருக்குது. நிறையா மரம் இப்போ தான் ரீசெண்டாக வச்ச மாரி தான் இருக்குது. பெரிய மரம்லாம் நிறையா இருக்குது. நான் போன டைமில் ஃபங்க்ஷன் டைம் கிடையாது, அதனால் கூட்டம் பெருசாக யாருமே கிடையாது.
இந்த கோயில் பார்த்திங்கன்னா கருமலையான்கிறது ஒரு முருகன் சாமி தானா. முருகன் வந்து முற்றிலும் திறந்து மலையில் இருந்தனால அவருக்கு அங்கே இருந்திருக்காரு. அதனால் மேலே இருக்கிற சாமியும் முருகன் சாமி தான். ஸோ இதுதான் அன்னதானம் போடுறதுக்கான இடம் மட்டும் பிளேஸாக இருக்குது. இது கீழே இருக்க அடிவார கோவில். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிளிப்ஸ் நைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சாரே, മനസ്സിലായോ?